விஜய் ப்ரோ மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ப்ரோ. லாப நோக்கம் இல்லாமல நீங்க சீமானுக்கு விஜயோட 2 மடங்குக்கு மேல பெரிய ஆளு சிவகார்த்திகேயன். படத்தை சசிச்சிடலான்னு சதி பண்ணாங்க. எவனுக்கெல்லாம் இது பண்ணி சதி பண்றான்னு தெரியும். சிவகார்த்திகேயனுக்கு வந்தது தானே வந்த ஒரு கூட்டம். அதுல சிலர் அவரை வீழ்த்த நினைக்கும் போதுதான் அது வெகுண்டெழுந்து கூடுதலா ரஜினிக்காக பேசக்கூடிய சில சகோதரர்கள்லாம் சிவகார்த்திகேயனுக்காக களம் இறங்கியிருக்காங்க. எதுக்குங்க சீமானை சப்போர்ட் பண்ணீங்க? கோட்பட வசூலுக்காக தமிழர்கள் பார்ப்பாங்கங்கிறக்காக சீமானை சப்போர்ட் பண்ணீங்க. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அரசியல் திறனாய்வாளர், அது மட்டும் இல்லாமல் நிறைய சமூகம் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் வந்து எப்பயுமே சொல்லுவீங்க விஜய் அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது. ஏற்கனவே நம்ம சேனல்லே நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க. சிவகார்த்திகேயனோட மதுராசி படம் வந்திருந்தது. ஒரு பெரிய ரேஞ்ச் இருக்குது. ஒரு மண்டே டியூஸ்டேக்கு அப்புறம் கூட டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகுது. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி சார், விஜய்க்கு வந்த க்ரௌட் அப்படியே மாறுதா இல்லை இவரோட பாப்புலாரிட்டி ஏறுதா சார்? ஹீரோவாகி இத்தனை வருஷத்தில் விஜய் எடுத்த ரேஞ்சை விட 2-3 மடங்கு பெரிய ரேஞ்சு சிவகார்த்திகேயன் எடுத்திருக்கிறாரு. விஜயோட 2 மடங்குக்கு மேலே பெரிய ஆளு சிவகார்த்திகேயன். இதை சினிமா நிருபர் பேசக்கூடியவங்க எல்லாருமே பேசணும். விஜய் ஒரு 10 வருஷத்தில் என்ன ரேஞ்சுக்கு வந்தார்? சிவகார்த்திகேயன் 10 வருஷத்தில் என்ன ரேஞ்சுக்கு வந்திருக்கிறாரு? அப்போ சிவகார்த்திகேயன் எவ்வளோ பெரிய ஆள்? ஜாதியை சொல்லி வந்தாரா? மதத்தை சொல்லி வந்தாரா? மொழியை சொல்லி வந்தாரா? அரசியலை சொல்லி வந்தாரா? அப்பா அம்மா பெரிய டைரக்டர் பின்பலமா? அப்பா அம்மா பணக்கார ப்ரொடியூசர்ஸ் பின்பலமா? என்ன பின்பலம் இருக்கு சிவகார்த்திகேயனுக்கு? விழுந்தா தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்கா? கிடையாது. அவரா நீச்சல் அடித்து உயர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு அபிமானத்தை பெற்று வந்து நிற்கிறார். இப்போ நான் சப்போர்ட் பண்ணுறேன். அது என்னோட பர்சனல். அது சீனிவாச ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்வித பலனும் அடையாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். என்னைக்கும் ஐயங்கார் மேலே நமக்கு மரியாதை உண்டு. ஏன்? நாட்டுக்கு தியாகம் பண்ண எதிர்பார்த்து பண்ணலை, எந்த பலனும் அடையலை. நினச்சா பலன் அடைஞ்சிருக்கலாம், அடையலை. அந்த தியாகம் தான் பெருசு. அவருக்கு மகன் கமலஹாசன் விஸ்வரூபம் படத்தில் ஜெயலலிதாவை எதிர்த்து நின்னாப்புல, ஜெயலலிதா இறங்கி வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாப்புல. அதே மாதிரி நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் தான் தாஸ். என்னை பொறுத்தவரை நாட்டுக்காக தியாகம் பண்ணவர் தான். தமிழக பிஜேபிக்காரன் கூட அதை பேசுகிறதுக்கே அச்சப்படுவானுங்க. உரைக்குதாப்பா தமிழக பிஜேபிக்கார சகோதரர்களே, நாம் தாளிங்க நாடார் வழியில் வந்தவன் தாஸ் நாட்டுக்காக தியாகத்தை மனப்பூர்வமாக பாராட்டி என்னைக்கும் நிமிர்ந்து நின்று பேசக்கூடியவங்க. அப்படி தியாகம் செய்த ஒருத்தருக்கு மகன் தான் சிவகார்த்திகேயன். பட் சிவகார்த்திகேயன் ஜாதி, மதம், மொழி, இனம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டவர். அது வேற விஷயம். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு இன்றைக்கி ஆதரவு பெறுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி ஷோ கவுண்ட்ஸ் கூடியிருக்கு. ஸோ 400+ ஹாலிடேஸில் இருந்தது, 300+ இருந்ததுன்னு வீக் டேஸில் இருக்குது. என்ன ஹாலிடேஸில் 400+ மீண்டும் வந்துட்டுன்னா சிவகார்த்திகேயனுக்கு ஆடியன்ஸ் வலிமைங்கிறது பெருசுன்னு நிரூபணம் ஆயிரும். ஸோ இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு மார்க்கெட் வேல்யூவை உறுதி பண்ணுது. படத்தை சசிச்சிடலான்னு சதி பண்ணாங்க. எவனுக்கெல்லாம் இது பண்ணி சதி பண்ணுறான்னு தெரியும். அதேமாரி மக்கள் ஆதரவில் மதராசி ஹிட் ஆகிட்டு ஸ்டாண்டர்ட் கலெக்ஷன் இருந்துகிட்டு இருக்குது. இந்த புதன் இன்னைக்கு நேற்றை விட இன்னைக்கு ஷோ கவுண்ட் கூடியிருக்கு. திங்களோட செவ்வாய் ஷோ கவுண்ட் கூடியிருக்கு. செவ்வாயோட புதன் ஷோ கவுண்ட் கூடியிருக்கு. வேளன் வெள்ளியும் ஷோ கவுண்ட் கூடிட்டுன்னா சனி ஞாயிறு ஒரு பெரிய ஒரு வசூலை கொடுத்துரும். அதுக்கு பிறகு அப்படியே அது ஸ்டடியாக போகக்கூடிய கெப்பாசிட்டியும் பப்ளிக் ஆடியன்ஸும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு வந்தது தானே வந்த ஒரு கூட்டம். அவராக இதில் ஜாதி, மதம், மொழி, இனம், அரசியல் எந்த கலப்பும் சேர்ந்து ஆளை திரட்டாமல் வந்த கூட்டம். ரஜினிகாந்துக்கு வந்த கூட்டம் செட்டப் பண்ணி வந்த கூட்டம் இல்லை, இயல்பாக ஆர்கானிக்காக தரலக்கூடிய கூட்டம். அதில் சிலர் அவரை வீழ்த்த நினைக்கும் போது தான் அது வெகுண்டெழுந்து கூடுதலாக திரளுது. இதில் அவர் பராசக்தி படத்தை ஜனநாயகம் படத்துக்கு எதிராக பொங்கலுக்கு சேலஞ்ச் பண்ணி வர்றது பெரிய ப்ளஸ்ஸு. தோத்தா அவமானம் இல்லை, ஜெயித்துட்டா பெரிய சாதனை. தப்பு இல்லை. சந்திரமுகிக்கு எதிராக சச்சின் ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் விட்டதே நான் எஸ் ஏ சந்திரசேகருக்கு போல்னஸை நான் பாராட்டுறேன். ஐயா அதில் போல்டா பண்ணார்.
தோக்கிறது அவமானம் இல்லை, அதில் ஜெயித்தது பெரிய வெற்றிங்கிற லெவலில் சிவகார்த்தியன் பராசக்தியை ஜனநாயகனுக்கு எதிராக விடுறாரு. அது மட்டும் இல்லை, சிவகார்த்தியன் அமரன், இது பதராசி, இதுலேயுமே அவர் ஒரு நல்ல ரேஞ்சுக்குள்ளே அவரால் ஒரு படத்தை தோளில் சுமந்து ஒரு வசூலை பெருசாக கொடுக்க முடிய லெவலில் சிவகார்த்தியன் வந்துட்டார். சிவகார்த்தியனுக்கு ஒரு ஆடியன்ஸ் வலிமை உருவாயிட்டு. இப்போ மதராசிக்கு பிறகு பராசக்தி ஜனநாயகத்தை பொங்கலில் கிளாஷ் பண்ணுதுன்னா, பொங்கல் கலெக்ஷனில் ஒரு ஷேர் சிவகார்த்தியனுக்கு கரெக்டாக வந்துடும். 60-40 இருக்கலாம். ஜனநாயகம் 60, பராசக்தி 40. நான் விஜய்க்கு எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டியை மதித்து தான் சொல்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டி ஆஃப் விஜயை தமிழ்நாடு கேரளாவுக்குள்ளே, தமிழ்நாடு கேரளா தான் எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டின்னு தமிழ்நாடு கேரளா விஜயை மதித்து தான் நான் பேசுகிறேன். தப்பாக நான் பேசிக்கிட்டு ஏமாற முடியாது, கரெக்டாக தான் பேசுவேன். 60-40 இது அந்த பொங்கல் ஹாலிடேஸ் கலெக்ஷனில் வரும் நான் எதிர்பார்க்குறேன். இதில் ஜனநாயகன் பராசக்தியை பேசக்கூடியவங்கெல்லாம் அனைத்து சகோதரர்களுக்கும் நான் கேட்குறேன், முதல்ல நீங்கள் புக் மை ஷோவில் உள்ள அந்த புக்கிங் பொசிஷனை பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 படத்தையும் பற்றி பேசுங்க. புக்கிங் வந்து பொங்கல்னா ஒரு 9ஆம் தேதி, ஒரு 6ஆம் தேதியெல்லாம் புக்கிங் ஓப்பன் ஆயிரும். புக்கிங் ஓப்பன் ஆன 24 மணி நேரத்தில் ஜனநாயகத்துக்கு எவ்வளோ புக்கிங், பராசக்தி எவ்வளோ புக்கிங், இன்னொன்று என்ன, இன்னொரு ஆப் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் ஆப்பா? ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் ஆப்பு அண்டு பிஎம் புக் மை ஷோஸ் ரெண்டையும் சொல்லிக்கிட்டு வாங்க. இதில் யாரும் டிங்கரிங் பண்ண முடியாது, இது யாரையும் இதில் டில்லிட்டாலிங் பண்ணி மோசடி பண்ண முடியாது. நான் சிவகார்த்தியனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரர்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். ரஜினிக்காக பேசக்கூடிய சில சகோதரர்கள்லாம் சிவகார்த்தியனுக்காக களம் இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி விஜய்க்காக பேசக்கூடிய சகோதரர்கள், அந்தணன், பிஸ்மி போன்ற சகோதரர்கள் தான். உங்களுக்கு நமக்கு என்ன இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வித்தியாசமாக சொல்கிறாங்க, சினிமா பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக அந்தணன் பிஸ்மியும் கொடுக்குறாங்க. விஜய்க்கு மேலே உங்களுக்கு சிம்பதி இருக்குது, தப்பு இல்லை, அது அவங்க உரிமை. அந்த சகோதரர்களும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேயும் புக் மை ஷோலையும் என்ன பொசிஷன்னு அந்த எவனும் அதை டேம்பர் பண்ண முடியாத எவிடன்ஸ் அதை சொல்லிக்கிட்டு நீங்கள் வாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை. விஷயனி ஒரு கிறிஸ்தவன் எங்கள் ஊருக்காரன் மதவெறியன். சிவகார்த்தியனையும் விஜயம் கம்பேர் பண்ணதும் மானத்தின் கீழம் பொறிச்சான் மதவெறியன். அந்த மதவெறியனுக்கும் நான் அதான் சொல்கிறேன், நீ வந்து இந்த இதில் புக்கிங் பொசிஷனை சொல்லிட்டு வா. எது உண்மையாக அது மக்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது, எது என்னென்ன பொசிஷனில் எவ்வளோ ரேஞ்சில் புக்கிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு போகுது, தப்பே இல்லையே. அதுதான் நான் எல்லாத்துக்கும் நான் முன்வைக்கிறேன். மற்றபடி இந்த கிளாஷுக்குள்ளே வர்றது சிவந்த மண்ணுக்கு எதிராக நம் நாட மக்கள் திலகம் எம்ஜிஆர் விட்ட மாதிரி, வேட்டைக்காரனை கர்ணனுக்கு எதிராக விட்டது மாதிரி, ஏழை ஜாதிய எஜமானுக்கு எதிராக கேப்டன் விஜயகாந்த் விட்டது மாதிரி போட்டிக்கு வரக்கூடிய படத்துக்கு லாபம். ஏன் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் 7ஆம் அறிவுக்கு எதிராக வேலாயுதத்தை விட்ட மாதிரி வேலாயுதத்துக்கு லாபம். ஸோ இதுக்குள்ள லாபம் தான். அதே மாதிரி நம் நாடு மாதிரி அடிச்சுட்டா பெருமை. முதல்ல பெரிய படத்தை மோதுறது லாபம், ரெண்டாவது நம் நாடு சிவந்த மண்ணை பிஎன்சியில் தாண்டின மாதிரி தாண்டிட்டா அது பெரிய லாபம். இதுதான் இங்கே இந்த இடத்துக்குள்ள பெரிய படம் தான், ஜனநாயகம் பெரிய படம் தான், மறுக்க வரல. அதை எதிர்கொள்கிறதே லாபம். எதிர்கொள்ளும் போது அடித்து தூக்கிட்டா அது பெருமை. தோத்தாலும் அவமானம் இல்லை. தோத்தாலும் சிவகார்த்தியனுக்கு வந்து சாதாரண நாளில் பராசக்தி வர்றதை விட ஹாலிடேஸில் வர்றதும் விஜய் எதுக்கிறதும் கூடுதல் வசூல் வரும், ஒரு 2 மடங்கு வசூல் கூடுதல் கிடைக்கும். ஸோ இது பிஸ்னஸ் ட்ரிக்கும் கரெக்டு. பெரிய கில்லாடி ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். நான் லியோ படத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் ட்விட்டர் பார்த்து தானே போனேன். விஜய் அண்ணா சூப்பர், பாட்டு சூப்பர், படம் சூப்பர், ஃபோட்டோகிராஃபி சூப்பர், லோகேஷ் கனகராஜ் எல்சியு சூப்பர், அது இதுன்னு படம் ரிலீஸுக்கு முன்னே ட்வீட் போட்டார். பெருந்தன்மையானவங்க அந்த இடத்துக்குள்ள. அதே உதயநிதி ஸ்டாலின் உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏ எதுக்க முடியாது, உதயநிதி ஸ்டாலின் உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்றும் கிளிக்க முடியாதுன்னு நான் தான் சொன்னேன். இன்றைக்கும் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறேன், உங்கள் தாத்தா நினச்சாலும் சிஏ ஒன்றும் பண்ண முடியாது, மோடி அமித்ஷா அதை விட மாட்டாங்கன்னு அன்றைக்கி ரஜினிகாந்த் கிண்டல் பண்ணதுக்கு வயசானவங்கலாம் வீட்டில் இருக்கட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னபோது சொன்னேன். அதே உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையாக லியோவை பாராட்டினாருன்னு அவரை நம்பி தான் நான் லியோவுக்கே போனேன். உதயநிதி ஸ்டாலின் ஜட்ஜ்மெண்ட் உள்ளவர். சினிமாவில் எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாதுங்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் கரெக்டாக சொல்லுவார். அவர் லியோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. பிரசாந்த் நம்ம டீமெல்லாம் லியோவை பார்த்துருவோம்பான்னு லியோவை பார்த்தோம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் வந்து
இன்னைக்கு ரெட் ஜெயின் மூலமாக பராசக்தியை ரிலீஸ் பண்ணுறது, அவரும் பிஸ்னஸ் ட்ரிக்கு தெரிஞ்சவர், லாபம் பண்ணி புரிஞ்சவர். பராசக்தியை இன்னொரு நாளில் ரிலீஸ் பண்ணால் கிடைக்கிற வசூலை விட 2 மடங்கு வசூல் பொங்கலுக்கு விட்டால் கிடைக்கும். சிவகார்த்தியனுக்கு அந்த புல் இருக்குது. ஸோ இது சரியான வீகம். இதில் ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட்டு சிவகார்த்தியனுக்கு கிடைக்கும். மற்ற விஜயோட அந்த ஜிம்மிக்ஸ் பண்ணுறாருல விஜய், அதை பிடிக்காதவங்க சப்போர்ட் கிடைக்கும். இவர் மக்களவைத் தேர்தலில் மைக் படத்தை போட்டு சீமானை சப்போர்ட் பண்ணார் விஜய். கோட்ல எதுக்குங்க சீமானை சப்போர்ட் பண்ணீங்க? கோட் பட வசூலுக்காக தமிழர்கள் பார்ப்பாங்கங்கிறக்காக சீமானை சப்போர்ட் பண்ணீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது அங்கே வந்து சிங்கம், அங்கே சிங்கம் வந்து மைக் படத்தை போட்டு 4 காசு ஃபாரினில் பிரபாகரன் சீமான் இருக்கவனை வச்சு பார்க்க முடியாதா? பெங்களூரில் பிரபாகரன் சீமான் இருக்கவனை வச்சு 6% ஓட்டு தான், அன்றைக்கி 8 கிடையாது, ஓட்டு எடுத்தோன்னு பார்க்க முடியாதான்னு 4 காசு பார்க்கறதுக்கு மைக் படத்தை போட்டு, சினிமா ஓடுறதுக்கு மைக் படத்தை போட்டு விஜய் விளம்பரம் போட்டார். விஜய் ப்ரோ, மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க ப்ரோ, லாப நோக்கம் இல்லாமலா நீங்க சீமானுக்கு மைக் சின்னத்தை போட்டீங்க? உங்க படம் ஓடுறதுக்கு தமிழ் தேசியர்கள் ஆதரவு கிடைக்கும்னு லாப நோக்கத்தோட போட்டீங்க ப்ரோ. அப்படி போட்ட விஜய் விக்கிரவாண்டி இடத்துல நடுநிலைன்ட்டார். நடுநிலை உடனே சொல்லிட்டார். ஏன்னா விக்கிரவாண்டியில் 5.5% தான் சீமானுக்கு ஓட்டு இருக்கு. இவர் மைக் படத்தை மீண்டும் போட்டு ஒரு விளம்பரத்தை போட்டாருன்னா, அங்கே வந்து சீமான் 6 எடுத்தாருன்னா 1% தான் விஜய்க்கு பலமான்னு கொஸ்டின் ஆகும். ஸோ இது ஏற்கனவே இது சரியில்லை, நமக்கு இதில் லாபம் இல்லைன்னு அந்த இடைத்தேர்தலில் அவர் நடுநிலைன்னு ஒன்று அறிவிச்சுட்டு போயிட்டார். அந்த காலகட்டத்தில் தன்னோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் ஒரு உள்ளார்ந்த அன்போடு அது தப்பு இது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு சீமான் அண்ணனை நேரில் பார்த்து ஃபோட்டோ கொடுத்த ஒரு போல்டானவர் சிவகார்த்தியன். சீமான் வந்து எந்த அளவுக்கு கில்லிங் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஆள். ஆனால் உலகத் தமிழர்கள் மத்தியில் பிரபாகரனுக்கு பிறகு ஒரு பெரிய வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பிறகு ஒரு தமிழ் அடையாளமாட்டு இருக்கக்கூடிய ஒரு சீமான், சந்தேகமே இல்லை. பெங்களூர் தமிழர், கர்நாடகா தமிழர், உலகம், ஆந்திர, அமெரிக்கா, லண்டன் எல்லா இடமுள்ள தமிழர்கள் அந்த இமேஜ் உள்ளவர். அவரை வந்து பார்க்குறதுல அரசியல் நெருக்கடி கூட இருக்கலாம், அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் போல்டாக வந்து பார்த்தவர் சிவகார்த்திகேயன். இந்த கட்டத்துக்குள்ளே இன்னைக்கு நெல் ஜெயராமனுக்காக நிற்கிறாரு இவர் ஐயா, நல்ல கண்ணு போய் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு பொதுமக்கள் மத்தியிலையும் பல தரப்பினர் மத்தியிலையும் சிவகார்த்தியனுக்கு ஒரு நல்ல பேரும் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு விஜய் எதிர்க்கும் போது என்டிகே குரூப் உலகம் ஃபுல்லாக விஜய் படத்தை அப்போஸ் பண்ணும்போது ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி விஜய்க்கு எதிர்ப்பாளர்கள் ஆதரவெல்லாம் சிவகார்த்தியனுக்கு உயரத்தை மேலும் தூக்கி நிறுத்தும். ஹாலிடே வசூல் தாராளமாக கிடைக்கும் 2 படத்துக்கும். அப்போ ஹாலிடேயில் வர்றது, விஜய் எதுக்கிறது, சாதாரண டேட்டில் வந்தால் பராசக்திக்கு என்ன கிடைக்குமோ அதை விட 1.5 மடங்கு 2 மடங்கு வசூல் கிடைக்கும். படத்தோட ரன்னிங்கை பொறுத்தவரை 2 நல்லா இருக்குன்னா விஜய் படம் தான் ஓடும், 2 டப்பானாலும் விஜய் படம் தான் மேலே நிற்கும், 2 சுமார்னாலும் விஜய் படம் தான் மேலே நிற்கும். விஜய் படத்தோட சிவகார்த்தியன் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் சிவகார்த்தியன் விஜயை தட்டி தூக்கி பல இடங்களில் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விஜய் அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த கூட்டம்லாம் உச்சம்னா அது சிவகார்த்தியன் தாண்டா உச்சம் சிவகார்த்தியன் தான் நிரூபிக்கிறதுக்கு படத்தின் மெரிட்டு ப்ளஸ் சிவகார்த்தியனுக்கு இயல்பான பலம், ஜாதி மதம் மொழி கடந்து இயல்பான பலம், ப்ளஸ் விஜய் அடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கூட்டத்துக்கு பலம் எல்லாம் வந்து சிவகார்த்தியன் வந்து ஜனநாயகனை தட்டி தூக்கி போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், பெரிய படம் விஜய் படம் தான், பெரிய ஸ்டார் விஜய் தான். விஜய் வழி தளிக்கிட்டார்னா சிவகார்த்தியன் தட்டி தூக்கிடுவார், தட்டிக்கிட்டார்னா தட்டி தூக்கிடுவார் சிவகார்த்தியன். வாய்ப்பு இருக்குது. போல்டா சிவகார்த்தியன் வராரு, விஜய் சொல்லணும் என் படத்துக்கு நான் தான் போட்டி இன்னும் அந்த வாரிசும் துணியும் வரும்போது சொன்னார்ல, அதே மாதிரி விஜய் சொல்லுவார், சீமான் நக்கல் அடிப்பார், என் தம்பி பந்த செவரில் வீசி அவனே விளையாடிட்டு இருப்பான்னு சீமான் அடுத்த நக்கல் அடிப்பார். இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். சினிமா ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணும். 2 படத்துக்கு எதிராக பெரிய லாபிகள் நிற்கும், சிலவங்க திட்டமிட்டு செயல்படுவாங்க. பட் இயல்பாக எது தரமான படமோ நல்லது வெல்லும், அதுதான் நடக்கும். போட்டிக்கு வர்றது சிவகார்த்தியனுக்கு ப்ளஸ்ஸு, கூடுதல் பலம்.
பாராட்டுக்கள் சிவகார்த்தியன், பாராட்டுக்கள் ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் ஓடுனா தான் உங்களை நான் கிண்டல் பண்ணுவேன் உதயநிதி ஸ்டாலினை. நீங்கள் களத்துக்குள்ளே வராமல் ஃப்ரீயாக விட்டால் தான் உதயநிதி ஸ்டாலினை நான் நக்கல் அடிப்பேன், கிண்டல் பண்ணுறேன். போல்டாக வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு என் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.